அக்டோபர் 10, 2025 ரெட்டில்ஸ் கோனிமேடு பகுதி வெளானூர் சிப்காட் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் கிரிப்வெல் மல்டிடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனிக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே திரண்டு நிற்கிது. இந்த கம்பெனியோட ஓனர் கலீல் உல் ரஹ்மான் எங்க அப்படின்னு அந்த ஓனரோட பையன் சையத் ஃபரூக் அவங்க கிட்ட இந்த கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு இடையில போலீசார் வராங்க. இந்த சையத் ஃபரூக் அந்த பிளாஸ்டிக் கம்பெனியோட ஓனர் பையன், இவனை போலீசார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க விசாரணைக்காக. இதையடுத்து அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துறாங்க. ஒரு சில பேர் கம்பெனிக்குள்ள எதையோ தேடிட்டு இருக்காங்க. பின் மறுபக்கம் அது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கடும் கோபத்திலையும் அந்த மக்கள் எல்லோருமே கொதித்த நிலைமையில தான் இருக்காங்க. இப்படியாக இந்த சூழ்நிலை ஒரு பரபரப்பா இருக்கும்போது அந்த இடத்துல ஆள் இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்ததை பார்த்த இந்த கூட்டத்தினர் பயப்படுறாங்க. என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவங்களோட முகத்துல தெரியுது. இதையடுத்து அந்த ஆம்புலன்ஸ் போகக்கூடிய திசையை நோக்கி இந்த கூட்டத்தில் இருக்கிற சில பேர் யாரெல்லாம் இருசக்கர வாகனம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் பின்தொடர்ந்தே போய்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் போய் அந்த ஆம்புலன்ஸ் நின்ன இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கு போலீஸாரும் இந்த ஆம்புலன்ஸில் வந்த ஆட்களும் இறங்கி போகிறாங்க. அது புழல் ஏரிக்கு போகக்கூடிய ஒரு கால்வாய் இருக்கிற பகுதி, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மிகுந்த புதர் போல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு எல்லோருமே ஏன் விரைந்து போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு சடலமானது இருக்குது. மிகவும் கோரமான முறையில் அந்த சடலமானது கிடைக்குது. இந்த கூட்டத்தில் இருக்க சில பேரும் அந்த ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்து போனாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க எல்லோருமே கதறிக்கிட்டு அந்த பாடி கிட்ட வந்து பார்க்குறாங்க. இந்த உடல் யாரோட உடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிற அக்டோபர் 10, 2025 வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் இந்த பிளாஸ்டிக் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஆட்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட மணிமாறன் தான் இந்த இறந்த நபர். யார் இந்த மணிமாறன்? ஏன் இவர் அந்த பிளாஸ்டிக் கம்பெனிக்காரங்களால சிறைபிடிக்கப்பட்டாரு? ஏன் இப்போ இங்க இறந்த நிலையில இருக்காரு? யார் அவரை கொன்னது? அப்படி இருந்தா அதற்கு என்ன காரணம்? இது மாதிரியான பல கேள்விகள் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோருக்குமே இருக்கும். கண்டிப்பா அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே விடையா இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். மேலும் பெல் ஐக்கானையுமே ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம்.
66 வயதுடைய மணிமாறன் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் பஞ்சாயத்து, திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியின இளைஞன் தான் இந்த மணிமாறன். இவரோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெளிப்பகுதிகளில் பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கும், குப்பை பகுதி இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கும், பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும். ஸோ இதையெல்லாம் எடுத்து அதை சேல் பண்ணி இவரோட வருமானத்தை ஈட்டுட்டு வராரு. இப்படியாக இருக்க இந்த சம்பவம் அக்டோபர் 9, 2025 வியாழக்கிழமை, அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே கிரிப்வெல் இந்த பிளாஸ்டிக் கம்பெனியில் இவரை சிறை பிடிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்களை திருடினதா இவரை சிறை பிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பெரிய வார்னிங்கோட இவரை வெளியே விட்டுருக்காங்க. 10 நாட்கள் கழிந்து மறுபடியும் இந்த கம்பெனி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுவெளியில், அதாவது ரோடு பகுதிகளில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர்கள்லாம் எடுக்க போயிருக்காரு. மணிமாறனும் மணிமாறனோட பெரியப்பா மகளான இவருடைய அக்கா, அவங்க 2 பேருமே அங்கே இந்த மாதிரி கவர்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மணிமாறனை சிறை பிடிக்கிறாங்க. அதாவது மணிமாறனை பிடிச்சி கட்டி போடுறதுக்காக இழுத்துட்டு போறாங்க. அப்படி இந்த மணிமாறனை அந்த கம்பெனிக்காரங்க பிடிச்சி இழுக்கும்போது இவர் கூட இருந்த தன்னோட அக்கா அவங்க தடுத்திருக்காங்க. தடுத்தவங்களையுமே தகாத வார்த்தை சொல்லி திட்டுறது, ஜாதி பெயரை சொல்லி திட்டுறது, நீ ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, அப்படி இல்லைனா 10 பேரை விட்டு உன்னை நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய செல்வகுமார் அப்படிங்கிற நாய் இந்த ஜாதி பெயரை சொல்லி திட்டி இவங்களை அனுப்பியிருக்கு. ரொம்பவுமே கொடூரமாக அவங்கள மிரட்டியும் அனுப்பியிருக்கான். இதையடுத்து மணிமாறனோட அக்கா அவங்களோட பகுதிக்கு வந்துட்டு அவங்களோட உறவினர்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. மெயினாக தன்னோட மகன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. பின் தன்னோட மகன் மணிமாறனோட சித்தப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவரோட சித்தப்பாவுமே ஊரில் இல்லை. இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணிமாறனோட தாய், தந்தை, கூட பிறந்த அக்கா, பின் சித்தப்பா, அவரோட மாமா, இவங்க எல்லாருமே அன்னைக்குன்னு பார்த்து யாருமே ஊரில் இல்லை. எல்லோருமே ஒரு திசையாக போயிருக்காங்க, ஒரு வேலையாக போயிருக்காங்க. அதனால யாராலையுமே உடனே ஆக்ஷன் எடுக்க முடியல. மணிமாறனோட சித்தப்பா அவருக்கு தெரிஞ்ச ஒரு 4 பசங்களை மட்டும் அனுப்பி அங்கே பார்க்க சொல்கிறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது மணிமாறனை, அதாவது ஒரு இரும்பு பில்லரில் கட்டி போட்டிருக்காங்க. இந்த ஷெட்டு போடும்போதெல்லாம் இரும்பு ராடு மாதிரி வைப்பாங்க, அதுதான் பில்லராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ராட்ல கட்டி போட்டிருக்காங்க. அப்படி கட்டி போட்டிருக்கும் போது இவங்க போய் அவிழ்த்திருக்காங்க. அப்போ அந்த கம்பெனியோட ஓனர் அதெல்லாம் அவிழ்க்கக்கூடாது, நாங்களே அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பின் மணிமாறனோட சித்தப்பா வீடியோ காலில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசிக்கலாம், காலையில் நான் வந்துடுவேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், அது பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் நான் கொடுத்துட்றேன், அவன் திருடியதாகவே இருக்கட்டும், நான் வந்து காலையில் பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு இந்த கம்பெனியோட ஓனர் கலீல் உல் ரஹ்மான், நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில் விட்டுருவோம், எங்களுக்கு தெரியாதா, எனக்கு நல்லாவே தெரியும், பக்கத்து ஊர் தான் நீங்கள், எனக்கு நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பாக விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி இந்த கம்பெனியோட ஓனர் நாடகம் ஆடினதை நம்பின எல்லோருமே, அந்த போன 4 பசங்களுமே அங்கேருந்து வெளியே வராங்க. கொஞ்ச நேரத்தில் அனுப்பிடுவோன்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக. ரொம்ப நேரம் ஆகியும் மணிமாறன் திருப்பியும் வரவே இல்லை. ஸோ இதை அடுத்து மணிமாறனோட மாமா அவருமே அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட பேசுகிறாரு. அவருமே அங்கே தனக்கு தெரிஞ்ச பையனை அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போதுமே கட்டப்பட்ட நிலைமையில தான் மணிமாறன் இருந்திருக்காரு. அந்த டைமில் மணிமாறனோட மாமா அனுப்புன நபர்கிட்ட மணிமாறனை விடுவிக்க சொல்லு, அப்படி இல்லைன்னா அவனோட பைக்கை எடுத்து வச்சுக்க சொல்லு, அதுவே ஒரு 25,000 30,000 ரூபா வரைக்கும் போகும், நாங்கள் யாருமே இப்போதைக்கு ஊரில் இல்லை, காலையில் வந்துடுவோம், எல்லோருமே மதுரை வரைக்கும் போயிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கிற நிலமையில காலையில் வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை மறுத்திருக்காங்க. யாருன்னா இந்த மணிமாறனை கட்டி போட்டிருக்க அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற ஆட்கள். பின் அந்த நபருமே வந்து மணிமாறனோட மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க மறுக்கிறாங்க, விடுவிக்கிறதுக்கு துளி கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது என்ன கதை அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி ஒரு மனிதனை இழுத்து போய் கட்டி போட முடியும்? அப்படி அவன் திருடினதாகவே இருந்தாலும் போலீஸ்கிட்ட தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், பிடிச்சி வச்சு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கணும், இல்லைனா மணிமாறனோட பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும்.
எதுவுமே பண்ணாமல் கம்பெனிக்குள்ளே கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே பெரிய பயமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஏதோ ஒரு நாயை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கிறது எந்த மாதிரியான சட்டம் சொல்லுது அப்படிங்கிறது தெரியல. அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய இவர்களுக்கு ஏன் இது தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது தெரியல. இதையடுத்து சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். அப்போது இந்த கம்பெனியோட ஓனர் கலீலுர் ரஹ்மான் அவன் இந்த மணிமாறனோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மணிமாறனோட வீட்டை எட்டி உதச்சி திறக்கிறான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்க வீட்டில் யாருமே இல்லை, எல்லோருமே வெளியே ஒரு டெத்துக்காக போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ எட்டி உதச்சது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து கேஸை ஆன் பண்ணிவிட்டு டியூபை ஓப்பனில் விட்டுருக்கான். அப்போது அங்கே அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க இந்த மணிமாறனோட உறவினர் பசங்க அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. எல்லாருமே சாவுங்கடா, என்னோட கம்பெனிலே அவன் வந்து திருடி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மணிமாறனுக்கு மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓனர் மணிமாறனோட மச்சாங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது அவர் இந்த கம்பெனிக்கு போய் நேரில் பார்க்குறாரு. இப்படியாக ஒரு 7:30 மணி அளவில் இந்த மணிமாறனோட மச்சான் அப்புறம் அவங்களோட உறவினர் இளைஞர்கள் எல்லோருமே போய் பார்க்குறாங்க. ஏன் கட்டி போட்டீங்க, எது கட்டி போட்டீங்க அப்படின்னு நேரில் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மணிமாறனை அந்த இரும்பு ராடில் கட்டி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சோர்வாக காணப்பட்டிருக்காரு மணிமாறனை கட்டி போட்டிருக்கிற பகுதிக்கு பக்கத்திலேயே 3 கொம்புகள் உடைந்த நிலைமையில இருக்கு. அப்படின்னா இந்த கொம்பை வச்சு மணிமாறனை கடுமையாக தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. மணிமாறனோட அக்கா சொன்னது மாதிரி பார்த்தோம்னா 3 மணிலிருந்தே இந்த மணிமாறனை கட்டி போட்டு அடித்து துன்புறுத்தி இருக்காங்க. நீ எவனுக்கு வேணா கால் பண்ணு, என்னை ஒரு மசுரை கூட பிடுங்க முடியாது, என்னோட பணமா இல்லை உன்னோட உறவினர்களாக நான் பார்த்துடுறேன் அப்படின்னு கடுமையான சொற்கள்லாம் விட்டுருக்காங்க. பண்ணி மேய்க்கிற பசங்க உங்களுக்கெல்லாம் என்னடா சேரு, எழுந்துருங்க அப்படின்னு அவமதிச்சிருக்காரு கலீலுர் ரஹ்மான். இந்த உறவினர் பசங்க மணிமாறனை கட்டி வைத்திருக்கக்கூடிய கயிற்றை அவிழ்க்க பார்த்துருக்காங்க. அப்போ இந்த கம்பெனியோட ஓனர், ஏன் அந்த கயிற்றை அவுக்குறீங்க, அந்த கயிற்றை அவுக்க கூடாது, நீங்களாம் யாருடா என் முன்னாடி வந்து நிற்கிறீங்க, என் முன்னாடி வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற கடும் சொற்களால் அவங்களையுமே திட்டியிருக்கான் இந்த கலீலுர் ரஹ்மான். மேலும் இவர்களும் ஊரில் எல்லாருமே வெளியே போயிருக்காங்க, காலையில் வந்து நாங்கள் பேசி கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கலீலுர் ரஹ்மான் அதை மறுத்திருக்காரு. மேலும் தண்ணி கூட கொடுக்காம 3 மணிலிருந்து 7 மணி கிட்டத்தட்ட 4.5 மணி நேரமாக தண்ணி கூட கொடுக்காம அடிச்சிருக்காங்க. மேலும் மணிமாறன் கட்டப்பட்டிருந்த அந்த கயிற்றுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட கைகள்லாம் பலமாக வீங்கியே போயிருக்கு. அப்படின்னா எவ்வளோ நேரம் அவரை கட்டி போட்டிருக்காங்க, எவ்வளோ நேரம் அவரை அடித்து துன்புறுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. இந்த இளைஞர்கள் இந்த கலீலுர் ரஹ்மான் கிட்ட ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பின் 1/2 மணி நேரத்தில் நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர்களையுமே ஏமாற்றி தான் அனுப்பிச்சிருக்கானுங்க இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த மணிமாறனை டார்ச்சர் பண்ண அந்த 6 சைக்கோஸும். மேலும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி திருடு போன போது ஏதோ 3 பெண்கள், அந்த பெண்கள் வந்து நீ எனக்கு பிடிச்சி கொடுத்துரு, அது மட்டும் இல்லாமல் 6 லட்சம் ரூபாய் பணம், ஏன்னா அவங்களுக்கு இழப்பீடு ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. மணிமாறன் அங்கே உண்மையாகவே திருடி இருக்காரா அப்படிங்கிறது நிரூபணம் ஆகலை. அப்படி நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அப்போவே வார்னிங்கோடலாம் விட்டுருக்க மாட்டானுங்க. இது ஏதோ ஜோடிச்சு தான் இவனுங்க பேசுகிறானுங்க அப்படிங்கிறது தான் மணிமாறனோட உறவினர்கள் சொல்கிறாங்க. இதையடுத்து இரவு 11 மணி அளவில் மணிமாறன் தன்னோட மொபைலிருந்து கால் பண்ணியிருக்காரு தன்னோட மச்சானுக்கு. என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கடா, என்னை இங்கே அடித்து கொன்னுடுவேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கொடுமை பார்த்துறாங்க, வந்து கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு மணிமாறன் கூறியிருக்காரு. அப்படி மணிமாறன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸு, என்னடா தேப்பையா, எவனுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்க, எவன் வந்தாலும் என் மசுரை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு தகாத வார்த்தையில் அசிங்கமாக திட்டியிருக்கானுங்க அங்கே இருக்கிறவனுங்க. இந்த வழக்கில் ரொம்ப வன்மையாக பேசியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படிங்கிற ஒரு நபர் தான். அந்த நபரை தான் எல்லோருமே சொல்கிறாங்க. மேலும் இவன் அந்த பகுதியிலேயே இரும்பு கடை ஒன்று வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இவனுக்கு இவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாருமே இல்லையா? இவனோட தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி கட்டி போட்டு அடித்தா இவன் சும்மா இருப்பானா அப்படிங்கிறது தெரியல. மேலும் இந்த 2025
அதுவும் சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஜாதி பேரை சொல்லி திட்டக்கூடிய ஆள் இருக்கான் அப்படின்னா நாம் என்ன தான் சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியலை. ஒரு சக மனிதன் அப்படிங்கிற ஒரு மதிப்பாவது அந்த மணிமாறனுக்கு கொடுத்துருக்கணும்ல. இப்படியாக முந்தின நாள் வந்த அந்த உறவின இளைஞர்கள் எங்களோட பையன் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவனுக்கு எதா ஆச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு அவங்களுமே அவங்க சைட்லேருந்து மிரட்டல் விட்டுட்டு தான் வந்திருக்காங்க. மேலும் காலை 7 மணி அளவில் இந்த மணிமாறனோட மச்சான் அப்படிங்கிற அந்த இளைஞனும் அவரோட கூட ஒரு நபரும் வராங்க. கையில் ஒரு 2 லட்சம் ரூபாய் பணமும் எடுத்துக்கிட்டு இன்னும் 4 லட்சம் தேவைப்படுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனையிலே வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல ஒன்று புரியலை. ஒருத்தன் உங்கள் வீட்டு பையனை கட்டி போட்டு வச்சுருக்கான், அதுவே ஃபஸ்ட்டு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? முந்தின நாளே இப்படி அந்த கம்பெனியில் இருக்கிற நாய்ங்க கட்டி போட்டிருக்கு அப்படின்னா அப்போவே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தால் கண்டிப்பாக மணிமாறன் இப்போ உயிரோடு இருந்திருப்பார். இப்படியாக இவங்க ஒரு 7 மணிக்கு போனப்போ அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய விக்கி அப்படின்றவன் எங்கள் ஓனர் ரவுண்ட்ஸுக்கு மணிமாறனை கூப்பிட்டுட்டு போயிருக்காரு, 10 மணிக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் மணிமாறனை ரவுண்ட்ஸுக்கு கூப்பிட்டுட்டு போனோம்? ஏன்னா கம்பெனியில் பாதி எழுதி வைக்க போகிறாரா, இல்லை கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் சேர்க்க போகிறாரா இந்த கலீலுர் ரஹ்மான், தெரியலை. ஸோ இப்படியாக அந்த விக்கி சொல்கிறத கேட்டு கிளம்புறாங்க. பின் இவர்கள் வீடு போய் சேர்றதுக்குள்ள ஒரு தகவல் வருது, மணிமாறன் இறந்துட்டான் அப்படின்னு. என்னடா சொல்ற, நம்ப முடியல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பையன் கம்பெனிக்குள்ள இல்லை, அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு தகவல்களால் வருது. இப்படியாக மணிமாறனோட உறவினர்கள் இதை கேட்டு பதச்சு போய் தான் இந்த கம்பெனி வாசல் முன்னாடி எல்லோருமே கூட்டமாக கூடுறாங்க. அப்போது இந்த ஓனர் கலீலுர் ரஹ்மான் இவனோட பையன் சையத் ஃபருக் அவன் மட்டும்தான் இருந்திருக்கான். எங்கள் அப்பா ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காரு, அவர் 10 மணிக்கு வந்துடுவார், இதையே தான் மறுபடியும் சொல்லியிருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், காலையில் 7 மணிக்கு மணிமாறனோட உறவினர்களான மச்சான் கூட இன்னொரு நபரும் வந்திருந்தார். அப்போது இல்லைன்னு சொன்னப்போ அவங்க போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ கூட்டம் கூடின உடனே இவங்க எல்லாருமே கம்பெனிக்குள்ளே போய் தேடுறாங்க. அப்படி பார்க்கும்போது மணிமாறனை கட்டி போட்ட இடத்துல கயிறு அப்படியே தான் இருக்குது. மணிமாறனை கட்டி போட்டிருந்த இடத்துக்கு பக்கத்தில் இரத்த தடயங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இரும்பு ராடு அது ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்குது. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமுக்கு எதையோ ரத்தத்தோடு வலிச்சிட்டு போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. மேலும் அந்த இடங்களை அங்கே வேலை செய்கிறவங்க கழுவி தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சீனை நீங்கள் பார்க்கும்போதே உங்களோட மனசில் என்ன தோணும்? கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பயப்படுவோம் தானே. எங்கள் அப்பா ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காரு, அங்கே போயிருக்காரு, இங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்த இந்த சையத் ஃபருக் அவன் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே உளர ஆரம்பிச்சிட்டான். இல்லை அந்த பையனே கயிறை கழட்டிட்டு ஓடிட்டான் அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். நான் அங்கே போயிருந்தேன், இங்கே போயிருந்தேன் அப்படின்னு ரொம்ப மழுப்ப ஆரம்பிச்சிருக்கான். இதையடுத்து இவன் மேலேயும் சந்தேகப்பட்ட இந்த மணிமாறனோட உறவினர்கள் ஆல்ரெடி வரத்துக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. பின் இதையடுத்து இந்த சையத் ஃபருக் கம்பெனி ஓனரோட பையன் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க போலீஸார். பின் இதையடுத்து தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன அந்த விஷயங்கள் நடக்குது. அங்கே இறந்து கிடந்தது மணிமாறன் தான். இந்த கம்பெனியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புதர் பகுதியில் ஏதோ குப்பையை போடுற மாதிரி மணிமாறனோட உடலை போட்டு வச்சிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? மேலும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டது என்னன்னா, மணிமாறன் உடலில் நிறைய காயங்கள் இருக்குது. இவரோட டெத்துக்கு காரணமே அதிகமான ரத்தப்போக்கு, அது மட்டும் இல்லாமல் ஷாக். ஸோ அடிக்கும்போது கண்டிப்பாக ஷாக் இருக்கும்ல, அந்த ஷாக். இந்த 2 நாள் தான் இவரோட காஸ் ஆஃப் டெத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பிளாஸ்டிக் தயாரிக்கக்கூடிய கெமிக்கலை மணிமாறனோட தலையில் ஊற்றி அவரோட தலைமுடியை உயிரோடு இருக்கும்போதே பிடுங்கியிருக்காங்க. மணிமாறன் கட்டி போடப்பட்டிருந்த அந்த இடத்துல இரத்தக்கரை மட்டும் இல்லைங்க, முடிகளுமே இருந்துச்சு. அப்படி இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளிவந்துச்சு. அப்படி என்ன கொலவெறி? ஒரு சக மனிதனை இப்படி சைக்கோத்தனமாக கொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவனுங்களாம் இங்கே வாழவே தகுதி இல்லாத ஆட்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்படியாக இந்த பிளாஸ்டிக் தயாரிக்கக்கூடிய கெமிக்கல் ஊற்றுனதுனால மணிமாறனோட உடலே ஏதோ வயதான தோற்றம் மாதிரி ஆகிருக்கு. ஸோ உயிரோடு இருக்கும்போது முடியை பிடுங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு வலி இருந்திருக்கும். அப்போ மணிமாறன் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு வேதனையை அனுபவிச்சு
இறந்திருப்பாரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக யாராலும் யோசிக்க கூட முடியாது. அந்த வழி எதுக்குமே நிகரும் ஆகாது. இப்போ இப்படி இவனுங்க அடிச்சு மணிமாறனை கொண்டுட்டானுங்க. 6 லட்சம் வந்ததா? திருடு போன அந்த பொருட்கள் வந்ததா? மேலும் ஏதோ 3 பெண்கள் திருடினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு என்ன சொல்லியிருக்கான் இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேருமே என்னோட பெட்டில் இருக்கணும், நைட்டு அவளுங்க என் கூட இருக்கணும், என் கம்பெனியில் எப்படி திருடுவாளுங்க அப்படிங்கிற தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்கான். இது ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகா? அது மட்டும் இல்லாமல் இப்படி இவங்களையுமே ஜாதி ரீதியாக திட்டியிருக்கான். மணிமாறன் திருடியே இருக்கட்டும், ஆனால் இப்படி மணிமாறனை கட்டி போட்டு அடிக்கிற தைரியம் எப்படி வந்தது? பணம் இருந்தால் ஒரு மசுரை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு வீரவசனம்லாம் பேசிட்டு இன்றைக்கி போய் கம்பியை நின்று உக்காண்டிருக்கானுங்க. இது தேவையா? இப்போ அவனுங்க வாழ்க்கை போச்சு. மணிமாறன் ஒரு இளைஞன், அவரோட வாழ்க்கையும் போயிடுச்சு. மணிமாறனையே நம்பியிருந்த அவங்களோட குடும்பத்தோட நிலை இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. இப்படி யார் தப்பு பண்ணாலும் மக்களை அடித்து உதச்சி கேட்டுடலாம் அப்படின்னா போலீஸ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? பணம் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாதா? இந்த மாதிரியான பணம் படைத்தவர்களுக்கு தைரியம் எப்படி வருது? பணம் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற போக்கு எப்படி வருது, எண்ணம் எப்படி வருது அப்படிங்கிறதே தெரியல. மேலும் இந்த மணிமாறன் அக்டோபர் 10, 2025 காலையில் ஒரு 2 மணி 3 மணி போலேயே இறந்துட்டாரு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3 மணி அளவில் இவங்களோட சுடுகாடு, அதாவது முஸ்லீம் சுடுகாடு, அங்கே போயிட்டு இந்த உடலை புதைக்குமாறு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அங்கே இருக்கிற நபர்கள் இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாது, அது கேஸாக ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கிருந்து இவங்க இந்த பாடியை எடுத்துகிட்டு வந்து இந்த புதருக்குள்ளே போட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. மேலும் போலீஸ் விசாரணை போய்கிட்டு இருக்கு. விசாரணையில் கண்டிப்பாக வெளிவரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தனை கட்டி போட்டு அடித்து கொன்று இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தடையமே இல்லாமல் அழிக்கணும்னு சுடுகாட்டுக்கு வரைக்கும் போய் கேட்டிருக்கானுங்க. அப்படின்னா இவனுங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், இவனுங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் முதல்ல. அப்போது பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தனை போக்கு இருக்கிறதுனால தானே இவ்வளோ தைரியமாக பண்ணுறானுங்க. பணம் இருந்தால் 4 ஏழைக்கு உதவி பண்ணு, அதை விட்டுட்டு நீ இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற பழங்குடியினரை நீ தகாத வார்த்தையில் பேசுகிற. இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. மனிதன் தான் கேவலமாக மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு பேசிக்கிட்டு அலைவான். ஆனால் சட்டம் அப்படி கிடையாது. சட்டத்தின் முன் நீ பணம் படைத்திருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, எல்லோருக்குமே ஒரே தண்டனை தான். நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மணிமாறனை எப்போ கட்டி போட்டாங்களோ அப்போவே மணிமாறனோட உறவினர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் ஆல்ரெடி வார்னிங் பண்ணி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ விட்டுட்டாங்க. இவனும் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையா அப்படிங்கிறது தெரியலையா, அப்படிங்கிறதுனால தான் விட்டுருக்காங்க. அப்படி இல்லைனா இவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி இவங்க விட்டதும் தப்பு தான். கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்படி பண்ணுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாதுங்க. சிறிதளவும் மனிதாபிமானமே இல்லாத மிருகங்கள் போல இந்த மணிமாறனை அடித்து கொண்டு இருக்கானுங்க இந்த நாய்ங்க. இந்த பிளாஸ்டிக் கம்பெனி ஓனரை சூலூர்பேட்டையில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இந்த கம்பெனியில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர், அதாவது இந்த ஓனரோட சேர்த்து மொத்தம் 6 பேர், ஆல்ரெடி 5 பேரை கைது பண்ண நிலைமையில் இந்த ஓனரை சூலூர்பேட்டையில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பணம் வச்சு என்னை ஒரு மசூர் கூட பிடுங்க முடியாது சொன்னானே, இவன் என்னத்துக்கு சூலூர்பேட்டையில் போய் ஒளிஞ்சிருக்கான்? மேலும் 4 ஊழியர்களான அப்துல் மாலிக், விக்னேஷ், செல்வம் மற்றும் அசோக் குமார் ஆகிய 4 பேர், ஆக மொத்தம் 6 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர்கள் மேலே SC/ST ஆக்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மர்டர் கேஸுமே ஃபைல் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த கொலையை பண்ணிட்டு மறைச்சிருக்காங்க பாருங்க, அதுக்கும் ஒரு கேஸ் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இவனுங்களுக்கெல்லாம் உச்சபட்ச தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும். ஜாமீன் அப்படிங்கிறத இவனுங்க வாழ்நாளில் கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்து ஒரு சக மனிதன் மேலே கையை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா நாய்களுக்கும் அறிவு வரும், பயம் வரும். மணிமாறன் ஒருத்தன் தானே போனா அப்படின்னு கிடையாதுங்க. இது அந்த குடும்பத்தோட பெரிய தூண். அந்த பெரிய தூணே இப்போ சரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மணிமாறனோட தாய் தந்தை எல்லாருமே ரொம்ப வயசானவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க போய் தனியாக இனிமேல் பொருள் ஈட்டி அவங்க சாப்பிட்றது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். இப்போது இந்த வயசில் தன்னோட மகனை இழந்துட்டு பெரும் துயரத்தில் இருக்காங்க. அவங்கள நம்மளால் கண் கொண்டு பார்க்க முடியல. எல்லோருமே கதறி அழுகுறாங்க. பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தனை போக்கு இன்னைக்கு ஒரு கொலைக்கு வழிவகுத்திருக்கு.
ஒழுங்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கூட போலீஸ் ஏதாவது மீட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பணமாவோ நஷ்டஈடாவோ ஏதோ கொடுத்துருப்பாங்க. இவனுங்க தேவையில்லாமல் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மணிமாறனை அடித்தே கொண்டிருக்கானுங்க. அப்போ இவனுங்க எப்பேற்பட்ட மிருகம். நான் சொன்ன மாதிரி இவனுங்கெல்லாம் சோஷியல் டஸ்ட். இந்த மாதிரி ஆட்களை வெளியவே விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உச்சபட்ச தண்டனைகளை கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த மணிமாறனுக்கு கூடிய சீக்கிரமே நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். இவனுங்க பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டைகளையுமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் மணிமாறனுக்கு நடந்த இந்த கொடுமை இன்னும் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னா அரசாங்கம் சட்டம் தக்க நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கணும். இல்லைனா இது போலையும் பல கொலைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானையுமே ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மேலும் இப்படியான ஒரு கொலை வழக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பெரிய அளவுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நான் பார்த்த வரைக்குமே ஒரு 2-3 சேனலில் தான் இதை கவர் பண்ணியிருக்காங்க. பெரிதளவில் இது ஏன் பேசப்படலை அப்படிங்கிறதும் இப்போ பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அதிக அளவில் ஷேர் பண்ணால் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அதிகம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது அவேர்னஸாக இருக்கும். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற யோசனைக்கு வருவாங்க. மேலும் இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக ட்ராப் பண்ணுங்கள். நான் உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே படிக்கிறேன். மேலும் பல வழக்குகளை இது போல் நம்ம பார்க்க இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.